குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் மைனர் ஆக்ட்ல ஒரு முக்கியமான ஆக்டை பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் ப்ரீ நேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக்ஸ் ப்ராஹிபிஷன் ஆஃப் செக்ஸ் செலக்ஷன் ஆக்ட் 1994. இந்த ஆக்டை பார்க்க போறோம். இதுல நம்ம வந்து ஃபுல் ஆக்ட் பார்க்க போறது இல்ல, ரெலவென்ட் ப்ரொவிஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ரெலவென்ட் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்டர் 1, சாப்டர் 7 அண்ட் சாப்டர் 8. மொத்தம் இந்த 3 சாப்டரை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? என்ன ஆக்ட் பார்க்க போறோம்? த ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் ப்ரீ நேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக்ஸ் ப்ராஹிபிஷன் ஆஃப் செக்ஸ் செலக்ஷன் ஆக்ட் 1994. ஸோ இந்த ஆக்ட் வந்து எப்போ கமென்ஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/1/96ல இட் கேம் இன்டு எஃபெக்ட், brought into force, நடைமுறைக்கு வந்த தினம் 1/1/1996. ஸோ அதுல சாப்டர் 1 இஸ் ப்ரிலிமினரி, இட் ஹாஸ் 2 செக்ஷன்ஸ், செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2. அப்புறமா சாப்டர் 7 அஃபென்சஸ் அண்ட் பெனால்டிஸ், செக்ஷன் 22 டு செக்ஷன் 28. தென் சாப்டர் 8 இஸ் மிசலேனியஸ், செக்ஷன் 29 டு 34. இதுல முதல்ல சொன்ன 2 சாப்டர்கள், அந்த சாப்டர் 1 அப்படிங்கிற அந்த ப்ரிலிமினரியும் சாப்டர் 7 அஃபென்சஸ் அண்ட் பெனால்டிஸும் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து த லாஸ்ட் சாப்டர், சாப்டர் 8 மிசலேனியஸ். சரி, ஃபர்ஸ்ட் இந்த ஆக்டுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய லாங் டைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா 2003ல அமெண்ட் பண்ணிருப்பாங்க. so as to include ப்ரீ டிடெக்ஷன், அதாவது என்ன சொல்றது, சொல்ற படிப்போமே. அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் அப்ஜெக்டிவ், அதாவது லாங் டைட்டில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஆக்டுடைய லாங் டைட்டில். ஷார்ட் டைட்டில் தான் இப்போ நான் சொன்ன அந்த ஆக்ட். லாங் டைட்டில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, an act to provide for the prohibition of sex selection before or after conception and for regulation of prenatal diagnostics techniques for the purposes of detecting genetic abnormalities or ஸோ அதான் நம்ம இப்போ இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னு சொன்ன, இந்த ப்ரீநேட்டல் ஸோ குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு வந்து ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் ப்ரீ நேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக்ஸ் ப்ராஹிபிஷன் ஆஃப் செக்ஸ் செலக்ஷன் ஆக்ட் 1994 பார்க்க போறோம். அதுல வந்து 3 சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ரெலவென்ட் ப்ரொவிஷன்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ண போறோம். சாப்டர் 1, சாப்டர் 7 அண்ட் சாப்டர் 8. சரியா? ஸோ அதோட அப்ஜெக்டிவ், இந்த ஆக்டோட அப்ஜெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா, இட் வாஸ் அமெண்டட் தட் லாங் டைட்டில், அதான் அப்ஜெக்டிவ்னு சொல்றேன், சாரி, லாங் டைட்டில். ஷார்ட் டைட்டில்ங்கிறது அந்த ஆக்டோடைய நேம். லாங் டைட்டில்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆக்டோடைய அந்த ஆக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது செக்ஷன் 1 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு இருக்கும். அதுக்கு பேர் தான் லாங் டைட்டில். நம்ம ஐஓஎஸ்ல இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ்ல படிச்சிருப்போம். சில இதுல வந்து லாங் டைட்டில் இருக்கும், சில ஆக்ட்ல பிரியாம்பிள் இருக்கும். இப்போ கான்ஸ்டியூஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரியாம்பிள் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆக்டுடைய லாங் டைட்டில் பாத்தீங்கன்னா 2003ல அமெண்ட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ 14 to 2003ல இருந்து இது வந்து இட் வாஸ் அமெண்டட் so as to include so many things. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். an act to provide for the prohibition of sex selection before or after conception and for regulation of prenatal diagnostic techniques for the purposes of detecting genetic abnormalities or metabolic disorders or chromosomal abnormalities or certain congenital malformations or sex-linked disorders and for prevention of their misuse for sex determination leading to female feticide and for matters connected therewith ஆர் இன்சிடென்டல் தேர்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எது தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட், ஃபர்ஸ்ட் இதோடைய அந்த லாங் டைட்டில்ல 2 பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் டு ப்ராஹிபிட் செக்ஸ் செலக்ஷன். மேல் வேணும் இல்ல ஃபீமேல் வேணும் அப்படிங்கிற அந்த சூசிங் தட் செக்ஸை வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. பிஃபோர் ஆர் ஆஃப்டர் கன்செப்ஷன், அந்த ரெண்டுமே தடை செய்யப்பட்டிருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு என்ன வந்து இந்த ஆக்டுடைய 2வது முக்கியமான பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டு ரெகுலேட் த யூஸ் ஆஃப் திஸ் டெக்னிக். இந்த டெக்னிக்கை எப்போ யூஸ் பண்ணலாம், அதாவது நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்குற டெக்னிக்கை பொதுவாக எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இன்டர்வெல்ல ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க, அந்த குழந்தையின் வளர்ச்சி சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. there may be some abnormalities with regard to growth of the children, that may be genital abnormality or any other physical abnormality etc etc. அப்ப அந்த குறைபாடுகளை
சரி செய்வதற்கும் குறைபாடுகள் சரி செய்ய முடியாத பட்சத்தில் அடுத்து என்ன செய்யணும், இந்த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த மதர் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டுக்காக தான் இந்த ஆக்டை வந்து என்ன பண்றாங்க, டு ரெகுலேட் த டெக்னிக்ஸ் வித் ரிகார்ட் டு டயக்னாசிஸ். அப்ப இந்த மெயினான இந்த விஷயமே என்னது, டயக்னாசிஸ். டயக்னாசிஸ் என்று சொன்னால் ஒரு ஒரு பிரச்சனை வருவதற்கு முன் அதை கண்டறியக்கூடிய ஒரு முறை. அந்த டயக்னோசிஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆக்டை என்ன பண்றாங்க, அந்த பர்பஸை ரெகுலேட் பண்ணணும். ஸோ மெயின் ரெண்டு ஆப்ஜெக்டிவ் என்ன, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் இஸ் டு லாங் டைட்டில் ப்ராஹிபிஷன் ஆஃப் செக்ஸ் செலக்ஷன். இட் மே பி பிஃபோர் ஆர் ஆஃப்டர் கன்செப்ஷன், அது நம்பர் 1. நம்பர் 2 என்ன, இந்த ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் ப்ரீ நேட்டல் செக்ஸ் டயக்னோஸ்டிக்ஸ் அந்த டெக்னிக்ஸ் ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ரெகுலேட் த சச் டயக்னோஸ்டிக் டெக்னிக்ஸ் வித் ரிகார்ட் டு ஒன்லி தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ். இதை தவிர்த்து மற்ற விஷயங்களுக்கு இதன் போர்வையில் நம்ம வந்து ஒரு குறைபாடுகள் இருக்கா, குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி ஆர் ஜெனட்டிக்கல் அப்நார்மாலிட்டி இருக்கா அப்படிங்கிற அந்த குறைபாடு இருக்கா அப்படிங்கிற அந்த போர்வையில நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறைமுகமாக அந்த குழந்தையின் பாலினத்தை கண்டறிவதற்கு முற்படக்கூடாது. அப்படி பண்ணா தட் வுட் ஆல்வேஸ் லீட் டு ஃபீமேல் ஃபீட்டிசைட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபீமேல் ஃபீட்டிசைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன் அதுக்கு பேர் ஃபீட்டஸ்னு பேர். அது எத்தனை வாரத்துல இருந்து எத்தனை வாரங்கிறதெல்லாம் இப்ப நம்ம டெஃபினேஷன் செக்ஷன்ல பார்க்கிறோம். இப்போ பொதுவா செக்ஸ் செலக்ஷன் எதுக்காக பண்றாங்க, தேவையில்லாத ஒரு குழந்தையாக இருந்தால் அதை வந்து 99% ஆஃப் த கேஸ்ல பெண் குழந்தைகள் தவிர்க்கணும். ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்கும், இல்ல சில பேர் முதல் குழந்தையே பெண் குழந்தையா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய பரந்த உள்ளம் கொண்டவங்க எல்லாம் இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி அந்த குழந்தை கருவிலேயே கலைப்பதற்காக பண்ணக்கூடிய முறைதான் அந்த ஃபீமேல் ஃபீட்டிசைடுன்னு பேரு. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கள்ளிப்பால் மற்றதெல்லாம் கொடுக்கறதுக்கு பேரு ஃபீமேல் இன்ஃபான்டிசைடுன்னு பேரு. இந்த ஆக்ட் வந்து டு பிரிவென்ட் ஃபீமேல் ஃபீட்டிசைட் பை யூசிங் திஸ் பை ரெகுலேட்டிங் த டெக்னிக்ஸ். பொதுவாக இந்த டெஸ்ட் அந்த ஆஸ்பெக்ட் இது எல்லாமே சோனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேன் எடுக்கக்கூடிய அந்த மருத்துவர் பேரு சோனாலஜிஸ்ட் அப்படின்னு பேருவாங்க. அப்போ அவர் வந்து எதற்காக அதை பயன்படுத்தலாம் இந்த டெக்னிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெகுலேட் த டெக்னிக்ஸ் ஆஸ் டு டிடெக்ட் சம் அப்நார்மாலிட்டிஸ் அப்படிங்கிறது தான் ரெண்டு விஷயம். ஸோ இப்போ ரெண்டு மெயின் அப்ஜெக்டிவ் பார்த்தாச்சு, சரியா? ஃபார் மேட்டர்ஸ் கனெக்டட் தேர் வித் ஆர் இன்சிடென்டல் தேர் டு. இப்போ நம்ம ஆக்டுக்குள்ள போக போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல 3 சாப்டர் தான் பார்க்க போறோம். ரெலவென்ட் ப்ரொவிஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ சாப்டர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரிலிமினரி. இட் ஹஸ் டோட்டலி 2 sections. Section 1 ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டென்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட் அண்ட் Section 2 definition. Short title extent and commencement. How this act is called as the Pre-Conception and Prenatal Diagnostic Techniques Prohibition of Sex Selection Act 1994. இது எப்போ வந்து நடைமுறைக்கு வந்தது, 1/1/1996ல இருந்து நடைமுறைக்கு வந்தது. அண்ட் இட் எக்ஸ்டென்ஸ் டு ஹோல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான விஷயங்கள், சரியா? தென் வில் மூவ் ஆன் டு டெஃபினிஷன் செக்ஷன்ஸ். டெஃபினிஷன் செக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா Section 2 டெஃபினிஷன் செக்ஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி 2A இருந்து 2R வரைக்கும் இருக்கு. சில விஷயங்கள்லாம் அமெண்ட்மெண்ட்ல சேர்க்கப்பட்டிருக்கும். அது என்னங்கிறத நம்ம ஒண்ணா பார்ப்போம். Section 2A. Section 2 definitions. In this act, unless the context otherwise requires, A, appropriate authority means appropriate authority appointed under Section 17 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பாயிண்டட் அத்தாரிட்டிங்கிறவர் யார் அப்படின்னா, தேவைப்படும் பொழுது சந்தேகத்திற்கு இடமளிக்கக்கூடிய அந்த லேப்லயோ இல்ல ஹாஸ்பிட்டல்லையோ அல்ல அந்த டெஸ்ட் எங்க கேரி அவுட் பண்ணுதோ அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பொருட்களை சோதனை செய்து பார்ப்பது, அந்த ரிப்போர்ட்ஸை பார்க்கறது, ப்ராப்பரா மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன்ல தான் இந்த டெஸ்ட் எடுக்கப்பட்டிருக்கா, டாக்டர் எதற்காக பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, அல்ல தன்னிச்சையாக பணம் வாங்கி கொண்டு பணம் தான் மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷனா பயன்பட்டிருக்கா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு அத்தாரைசேஷன் நியமிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் Section 2A. Appropriate authority means appropriate authority appointed under Section 17. Then B, board means central supervisory board constituted under Section 7. So இந்த வேலையை பார்ப்பதற்கு மேற்பார்வையிடுவதற்கு ஒரு சென்ட்ரல் சூப்பர்வைசரி போர்டு has been constituted under Section 7 of this act. அது 2B. Then 2Bக்கு அப்புறமா 2BA, BB and BC அப்படின்னு சொல்லிட்டு 4 விஷயங்களை 2003 அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வராங்க. இந்த ஆக்ட்ல ஒரு மேஜர் அமெண்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2003ல கொண்டு வரப்படுது. அது வந்து வித் எஃபெக்ட் ஃப்ரம் 14/2/2003 இட் ஹஸ் பீன் brought into force. அதுல Section 2Bக்கு அப்புறமா BA, BB and BC அப்படிங்கறத ஆட் பண்றாங்க. BA என்னன்னு பாத்தீங்கன்னா கான்செப்டஸ் அப்படின்னா என்னங்கறத டிஃபைன் பண்றாங்க. கான்செப்டன்ஸ் BA, கான்செப்டஸ் மீன்ஸ் எனி ப்ராடக்ட் of conception at any stage of development from fertilization until birth, including extra embryonic membranes as well as embryo or fetus. அதாவது கான்செப்டஸ் என்று அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஒரு சைகோட் அப்படின்னு சொல்லுவாங்க பயாலஜிக்கல் டேர்ம்ல. சைகோட் அப்படின்னா அந்த ஆரம்ப புள்ளி. ஒரு அந்த ஆரம்ப புள்ளி தான் டெவலப் ஆகி ஃபர்தரா சைகோட்டுக்கு அடுத்து எம்பிரியோ, எம்பிரியோக்கு அடுத்து ஃபீட்டஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் ஆகும். அப்ப அந்த இது இருக்குல்ல கன்செப்டஸ் என்பது எது டெவலப் ஆகுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கோ அந்த ஜைகோட் அது எங்க ஃபார்ம் ஆயிருந்தாலும் சரி, எம்பிரியோக்குள்ள ஃபார்ம் ஆயிருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரா எம்பிரியோ அந்த சினைப்பைக்கு வெளியில ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் சரி, அதுவும் அந்த வளரக்கூடிய அந்த இதற்கு பேர் தான் கான்செப்டஸ் அப்படின்னு பேரு. 2BA கான்செப்டன்ஸ் மீன்ஸ் எனி ப்ராடக்ட் ஆஃப் கன்செப்ஷன் அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஃப்ரம் ஃபர்டிலைசேஷன். அதுதான் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றது. அந்த கருத்தரிக்கக்கூடிய அந்த தொடக்க புள்ளி அது எது வந்து வளர்ச்சிக்கு உரியதோ, வளர்ச்சிக்கு வித்தானதோ அது சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரியா? ஃப்ரம் ஃபர்டிலைசேஷன் அன்டில் பர்த் இன்க்ளூடிங் எக்ஸ்ட்ரா எம்பிரியோனிக் மெம்பரன்ஸ் ஆஸ் வெல் அஸ் எம்பிரியோ ஆர் த ஃபீட்டஸ். அப்போ கான்செப்டஸ்ங்கிறது எம்பிரியோவையும் குறிக்கும், ஃபீட்டஸையும் குறிக்கும், ப்ரொவைடட் இட் இஸ் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். ஒரு வளர்ச்சி, ஒரு கரு வளரக்கூடிய அந்த இதுதான் கான்செப்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். தென் 2BB எம்பிரியோ. எம்பிரியோனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்பிரியோ மீன்ஸ் எ டெவலப்பிங் ஹியூமன் ஆர்கானிசம் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் டில் த எண்ட் ஆஃப் 8 weeks 56 days அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த கரு வளர்ந்து 8 வாரம் வரைக்கும் 56 நாட்கள் பிராக்கெட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அது வரைக்கும் இருக்கக்கூடிய அதற்கு பெயர் எம்பிரியோ அப்படின்னு பேரு. அது 2BB-ல சொல்லப்பட்டிருக்கு. தென் 2BC-ல ஃபீட்டஸ் அப்படின்னா என்னங்கிறத டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஃபீட்டஸ்ங்கிறதா 56 நாட்களுக்கு பிறகு அந்த குழந்தை பிறப்பதற்கு வரைக்கும் இருக்கிறத ஃபீட்டஸ்னு சொல்லுவாங்க. 2BC ஃபீட்டஸ் மீன்ஸ் அ ஹியூமன் ஆர்கானிசம் during the period of its development beginning on the 57th day following fertilization or creation, excluding any time in which its development has been suspended and ending at the birth அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 57வது நாள் தொடங்கி பிறப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல அந்த கருவிற்கு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிக்கலா பயாலஜிக்கலா ஃபீட்டஸ் அப்படின்னு பேரு. சரியா? அதுதான் 2BC. தென் செக்ஷன் 2C. 2C என்னன்னு பாத்தீங்கன்னா genetic counseling center. Genetic counseling center means an institute, hospital, nursing home or any place by whatever name called which provides for genetic counseling to patients அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்போ genetic counseling center என்றால் வரக்கூடிய அந்த நோயாளிகளுக்கு என்ன பண்றது ஜெனட்டிக் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய இடம். அது எந்த இடமாக இருந்தாலும் சரி அதற்கு பெயர் ஜெனட்டிக் கவுன்சிலிங் சென்டர் என்று பெயர். Then 2D genetic clinic. Genetic clinic means இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. genetic clinic means a clinic, institute, hospital, nursing home or any place by whatever name called which is used for conducting prenatal diagnostic procedures அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எந்த இடமாக இருந்தாலும் அந்த பாலினத்தை தெரிந்து கொள்வதற்கான அந்த நடைமுறையை செய்யக்கூடிய இடத்திற்கு பெயர் என்னது ஜெனடிக் கிளினிக் அப்படின்னு பேரு. இட் இஸ் டிஃபைன்ட் அண்டர் செக்ஷன் 2D. எக்ஸ்பிளனேஷன் டு தட் செக்ஷன். ஃபார் த பர்பசஸ் ஆஃப் திஸ் கிளாஸ் ஜெனடிக் கிளினிக் இன்க்ளூட்ஸ் a vehicle where ultrasound machine or imaging machine or scanner or other equipment capable of determining sex of the fetus or a portable equipment which has the potential for detection of sex during pregnancy or selection of sex before conception is used அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டெக்னிக் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் இன்க்ளூட்ஸ் போத் ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் ஆஃப்டர் கன்செப்ஷன் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் தடை செய்வதற்காக கொண்டு வந்தது தான் இந்த சட்டம். ஸோ இதுல எக்ஸ்பிளனேஷன்ல என்ன சொல்றாங்க, அந்த அந்த பயன்படுத்தக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அந்த கருவியை நீங்கள் ஒரு வாகனத்தில் பயன்படுத்தினாலும் சரி அல்லது ஒரு திறந்த வெளியில் பயன்படுத்தினாலும் சரி அது எல்லாமே வந்து அந்த ஜெனட்டிக் கிளினிக் அப்படிங்கிற டெஃபினிஷன்ல வரும் அப்படின்னு சொல்றதுதான் 2D. Then 2E genetic laboratory means a laboratory and includes a place where facilities are provided for conducting analysis or test of samples received from genetic clinic for prenatal diagnostic test. Explanation. For the purposes of this class, genetic lab includes a place where ultrasound machine or imaging machine or scanner or other equipment capable of determining sex of the fetus or a portable equipment so and so for detection of sex during pregnancy or selection of sex before conception is used அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ போன இதுல என்ன பண்றாங்க, அந்த ஜெனட்டிக் கிளினிக் அப்படிங்கிறதுல அந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்றாங்க. அந்த டெஸ்டோட ரிசல்ட்டை நம்ம வந்து தெரிஞ்சுப்பதற்காக சில ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம் இல்லையா, அதற்கு பெயர் தான் ஜெனட்டிக் லேப் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ அதுதான் செக்ஷன் 2E சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஜெனட்டிக் லேப்ல தே ஹாவ் தட் ஃபெசிலிட்டிஸ் வித் ரிகார்ட் டு அனாலிசிஸ் ஆஃப் ஃபைண்டிங் த இன்ஃபரன்ஸ். அந்த டெஸ்ட் முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகளை பயன்படுத்தக்கூடிய அந்த இடத்திற்கு பெயர் தான் ஜெனட்டிக் லேப் அப்படின்னு பேர். சரியா? அந்த ஜெனட்டிக் லேபும் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒரு வாகனமாக கூட இருக்கலாம். இன்க்ளூட்ஸ் a place where that particular kit which shows the output of the test அது எங்க இருக்கோ அதுக்கு பேரு ஜெனட்டிக் லேப் அப்படின்னு பேரு. தென் 2F கைனகாலஜிஸ்ட் அப்படின்னா யாரு அப்படின்னு டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, மெயினான ஒரு 3 விஷயம் பார்த்தீங்கன்னா CDE and F. ஃபர்ஸ்ட் சில ஜெனட்டிக் கவுன்சிலிங் சென்டர், டில ஜெனட்டிக் கிளினிக், இல ஜெனட்டிக் லேப். இந்த 3 நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக. சரியா? தென் F gynecologist means a person who possesses a postgraduate qualification in gynecology and obstetrics அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ கைனகாலஜிஸ்ட் மகப்பேறு மருத்துவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவர்கள் அந்த துறையில் ஒரு முதுநிலை பட்டத்தை வாங்கியிருக்கிறவங்களா இருக்கணும். தென் 2G மெடிக்கல் genetist includes a person who possesses a degree or diploma in genetic science in the fields of sex selection and prenatal diagnostic techniques, or has experience of not less than 2 years in any of those fields after obtaining 1. Any of the medical qualifications recognized under the Indian Medical Council Act 1956 or a postgraduate degree in biological sciences அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ மெடிக்கல் ஜெனட்டிஸ்ட் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவர் ஒருவர் அந்த படிப்பு சம்பந்தமாக டிகிரியோ இல்ல டிப்ளமோவோ வச்சிருக்காரோ அல்லது இந்த துறையில் 2 வருடங்கள் அனுபவம் பெற்றிருக்கிறார். எதற்கு பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் குவாலிஃபைங் டு பி a டாக்டர். அதுதான் அந்த 1+ சொல்லப்படுது. ஆஃப்டர் மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் ரெகக்னைஸ்ட் அண்டர் தட் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி a person who is having a post graduate டிகிரி இன் பயாலஜிக்கல் சயின்சஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி படிச்சிருக்கலாம், இல்ல எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி படிச்சிருக்கலாம். அதற்கு அடுத்து 2 வருடங்களில் இந்த துறையில் அனுபவம் பெற்றவராக இருந்தால் அந்த நபரையும் மெடிக்கல் ஜெனட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விஷயம் தெரிந்த நபர்கள், they cannot escape from the clutches of law, taking the ground that they are not a மெடிக்கல் பிராக்டிஷனர், they are not so and so அப்படிங்கிற அந்த இதுல இருந்து தப்பிச்சிட கூடாதுங்கிறதுக்காக இந்த ப்ரொவிஷன்ஸை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. தென் 2H பீடியாட்ரிஷியன்னா யாரு? ஃபர்ஸ்ட் கைனகாலஜிஸ்ட்னா யாருன்னு பார்த்தோம், அடுத்து மெடிக்கல் ஜெனட்டிஸ்ட்னா யாருன்னு பார்த்தோம். இப்போ பீடியாட்ரிஷியன்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட மருத்துவரை பீடியாட்ரிஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ H பீடியாட்ரிஷியன் மீன்ஸ் a person who possesses a post graduate qualification in pediatrics. அதுதான் 2H. then 2I prenatal diagnostic procedure அப்படிங்கிறது என்ன? ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர். ஸோ டயக்னாஸ்டிக்னாலே ஒரு விஷயத்தை கண்டறிவதற்கான பிரச்சனை என்ன அப்படிங்கிறத கண்டறிவதற்கான ஒரு முறை தான் டயக்னாஸ்டிக் முறைன்னு சொல்லுவோம். ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர் மீன்ஸ் ஆல் கைனகாலஜிக்கல் ஆர் ஆப்ஸ்டர்டிக்கல் ஆர் மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் சச் அஸ் அல்ட்ராசோனோகிராஃபி, ஃபீட்டோஸ்கோபி, டேக்கிங் ஆர் ரிமூவிங் சாம்பிள்ஸ் ஆஃப் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட். ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது அந்த கொடி, அந்த தொப்பில இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த இது பண்றது. ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட், கோரியோனிக் வில்லை, எம்பிரியோ பிளட் ஆர் எனி அதர் டிஷ்யூ ஆர் ஃப்ளூயிட் ஆஃப் அ மேன் ஆர் ஆஃப் அ உமன் before or after conception for being sent to a genetic lab or genetic clinic for conducting any type of analysis or prenatal diagnostic test for selection of sex before or after conception. ஸோ அப்போ அந்த ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு அல்ட்ராசோனோகிராஃபிங்கிறத மிஷினை வச்சு கண்டுபிடிக்கலாம். அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது பண்ண முடியும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பு வரைக்கும் அந்த சாம்பிள்ஸை அனுப்பி ஒரு பெண்ணினுடைய அந்த ஹார்மோன் லெவலை வச்சு, கருத்தரித்த பெண்ணுடைய ஹார்மோன் லெவல் இவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் இருக்கும். ஸோ அப்போ அது எந்த மாதிரியான விஷயமா வேணாலும் இருக்கட்டும், அதனுடைய முடிவின் மூலியமாக அந்த பாலினத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பரிசோதனை முடிவு வரும் அப்படின்னு சொன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர்ஸ் அண்டர் 2I. Then 2J prenatal diagnostic techniques includes all prenatal diagnostic procedures and prenatal diagnostic test அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து மேல பார்த்த ப்ரீ டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜராவோ இல்ல அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ரீ டயக்னாஸ்டிக் டெஸ்ட், அது ரெண்டுத்துக்கும் பேர் தான் prenatal diagnostic techniques அப்படின்னு சொல்றாங்க. Then 2K prenatal diagnostic test அப்படின்னா என்ன, சோதனை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, means ultrasonography or any test or analysis or amniotic fluid so and so போன சொல்ல பார்த்தா அதேதான், or any tissue of fluid of a pregnant tumor or conceptus conducted to detect genetic or metabolic disorders or chromosomal abnormalities or congenital anomalies
ஆர் ஹீமோகுளோபினோபேத்திஸ் ஆர் செக்ஸ் லிங்க்டு டிசீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ப்ரீநேட்டல் டயக்னோஸ்டிக் டெஸ்ட்ங்கிறதே நம்ம ஏற்கனவே இந்த அப்ஜெக்டிவ்ல லாங் டைட்டில் பார்த்தோம். எப்போ வந்து ப்ரீநேட்டல் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ரெகுலேஷன் எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி டு டிடெக்ட் சம் கைண்ட் ஆஃப் அப்நார்மாலிட்டிஸ். அது ஜெனட்டிக்கா இருக்கலாம், குரோமோசோமலா இருக்கலாம், அல்லது பிசிக்கலா இல்ல மென்டலா அந்த குழந்தையினுடைய ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வளர்ச்சியை பரிசோதிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய டெஸ்ட். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேரு ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் அப்படின்னு பேரு. சரியா? தென் 2L prescribed means prescribed by rules made under this act. Then 2M registered medical practitioner. அது நம்ம ஏற்கனவே பல ஆக்ட்ல பார்த்திருக்கோம். கிட்னி தெரபியூட்டிக் அந்த ஆக்ட்ல எல்லாம் பார்த்திருக்கோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ் H ஆஃப் செக்ஷன் 2 ஆஃப் த இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட். அதுல யூ ஷுட் பி குவாலிஃபைடு டு பி அ பிராக்டிஷனர் அண்டர் தட் ஆக்ட் அண்ட் யூ ஷுட் ஆல்சோ பி என்டர்ட் ஆர் enrolled in the state medical register அப்படிங்கிற இதை பார்த்திருப்போம். அதுதான் செக்ஷன் 2M. Then section 2N regulations means regulations framed by the board under this act அப்படின்னு சொல்றாங்க. Then அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான செக்ஷன் 2O. 2O என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ஸ் செலக்ஷன். செக்ஸ் செலக்ஷன்னா என்ன, அதாவது பாலினத்தை தேர்வு செய்வது என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, sex selection includes any procedure, technique, test or administration or prescription or provision of anything for the purpose of ensuring or increasing the probability that an embryo will be a particular sex அப்படின்னு சொல்றாங்க. அதாவது செக்ஸ் செலக்ஷன் என்பது அது ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் ஆகவோ அல்லது டெக்னிக், டெஸ்ட் ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் என்ஷூரிங் உறுதிப்படுத்துவது இந்த கரு இந்த பாலினத்தை சார்ந்ததுதான், நீங்கள் கருத்தரித்திருப்பது உண்மை, அது இந்த பாலினத்தை சேர்ந்த கருதான் அப்படிங்கிற அதை உறுதிப்படுத்தக்கூடிய அந்த டெஸ்டுக்கு பேர் தான் செக்ஸ் செலக்ஷன் அப்படின்னு பேரு. சரியா? ஆர் தட் உறுதியாக சொல்லலாம், அல்ல ஈவன் தட் ப்ராபபிலிட்டி ஆஃப் சச் திங் விச் ஷோஸ் இது நிச்சயமாக இதாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, மூச்சு வந்து எந்த பக்கம் அதிகமா வருது, எந்த பக்கம் திரும்பி எந்திரிச்சுக்கிறாங்க படுத்துட்டு இருக்கும் போது அப்படிங்கிறத வச்சுலாம் கண்டுபிடிப்பாங்க. அதெல்லாம் ஓகே, பட் யூ ஷுட் நாட் சப்ஜெக்ட் டு எனி டெஸ்ட் ஆர் செலக்ஷன். சரியா? அது வந்து 2O செக்ஸ் செலக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது. ப்ரொசீஜர், டெக்னிக், டெஸ்ட் ஆர் administration or prescription which ensures that such embryo belongs to particular sex அப்படிங்கிறது. Then 2P sonologist or imaging specialist. நான் தான் சொன்னேன் இல்லையா, பொதுவா அந்த ஸ்கேன் எடுக்கக்கூடிய டாக்டருக்கு பேரு சோனாலஜிஸ்ட் அப்படின்னு பேரு, அந்த ஸ்பெஷலிஸ்ட் பர்சன்ஸ்க்கு. ஸோ 2P sonologist or imaging specialist means a person who possesses any one of the medical qualifications recognized under the IMC Act, Indian Medical Council Act, or who possesses a postgraduate qualification in ultrasonography or imaging techniques or radiology அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தான் சோனாலஜிஸ்ட். அந்த மிஷினை உபயோகப்படுத்துறதுல ஒரு வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள். Then Q state board means a state supervisory board or a union territory supervisory board constituted under section 16A. நம்ம ஏற்கனவே வந்து செக்ஷன் 7ல 2B பார்க்கும்போது போர்ட் மீன்ஸ் சென்ட்ரல் சூப்பர்வைசரி போர்ட் கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் செக்ஷன் 7 அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஸ்டேட்லயும் 2Qல ஸ்டேட் போர்டு அப்படிங்கிறது ஸ்டேட் சூப்பர்வைசரி போர்டு ஆர் யூனியன் டெரிட்டரி சூப்பர்வைசரி போர்டு கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் செக்ஷன் 16A. ஸோ செக்ஷன் 7 வந்து சென்ட்ரல் போர்டு, செக்ஷன் 16A வந்து ஸ்டேட் போர்டு. சரியா? தென் லாஸ்ட் டெஃபினிஷன் 2R என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் இன் ரிலேஷன் டு யூனியன் டெரிட்டரி வித் லெஜிஸ்லேச்சர் மீன்ஸ் the administrator of the union territory appointed by the president under article 239 of the constitution. So அப்போ legislation உள்ள யூனியன் டெரிட்டரி, ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி அண்ட் புதுச்சேரி, இந்த ரெண்டு இடத்துலயுமே என்ன இருக்கு, லெஜிஸ்லேச்சர் இருக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்தில் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ங்கிறது யாரை குறிக்கும், அதாவது இந்த சட்டம் சம்பந்தமான ஒரு முடிவினை சில விஷயங்களை பிறப்பிற்கான அதிகாரம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு இருக்கும், அந்த மாகாண அந்த யூனியன் டெரிட்டரியுடைய முதலமைச்சர்களுக்கு இருக்காது. அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் அண்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் அண்டர் ஆர்டிகல் 239 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அவர்களுக்கு தான் அதிகாரம் இருக்குங்கிறது தான் மறைமுகமாக சொல்லுகிறார்கள். சின்ஸ் இட் இஸ் a central act, that central authority who is appointed by the president should have powers அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம், வேற எதுவும் கிடையாது. சரியா? ஸோ இதுதான் டெஃபினிஷன் செக்ஷன்ஸ். இதோட சாப்டர் 1 முடிஞ்சிருச்சு. ப்ரிலிமினரி செக்ஷன் 1 and 2. செக்ஷன் 2A ஆரம்பிச்சு 2R வரைக்கும் நம்ம டெஃபினிஷன்ஸ் பார்த்திருக்கோம். தென் வில் மூவ் ஆன் டு சாப்டர் 7 அஃபென்சஸ் அண்ட் பெனால்டிஸ். அதுல பாத்தீங்கன்னா செக்ஷன் 22ல இருந்து 28 வரைக்கும் இருக்கிறது அஃபென்சஸ் அண்ட் பெனால்டிஸ். அதுல செக்ஷன் 22 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
prohibition of advertisement relating to preconception and prenatal determination of sex and punishment for contravention. இப்போ விளம்பரப்படுத்துவது தடை செய்யப்பட்டிருக்கு. நீங்க ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டட் ஒரு நர்சிங் ஹோம் போனீங்கன்னா ஒரு கிரீன் கலர் போர்டுல எழுதி வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த இடத்தில் பாலினத்தை தேர்வு செய்வது அல்ல, அதை மீறுபவர்களுக்கு என்ன தண்டனை, யாரிடம் புகார் அளிக்க வேண்டும், அவர்கள் ஒரு முறை செய்தால் அவர்களுக்கு என்ன தண்டனை, ஒரு முறைக்கு மேல் செய்தால் அவர்களுக்கு என்ன தண்டனை அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எங்க இருக்குன்னா இந்த ஆக்ட்ல இருக்கிறது தான். அவங்க என்ன பண்றாங்க, சிட்டிசன் சார்ட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் இருக்கு. சிட்டிசன் சார்ட்டர் மாதிரி அங்க பேஷண்ட் சார்ட்டர், ஒரு பேஷண்ட் தெரிஞ்சுக்கணும், யாரும் வந்து அப்ரோச் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். சரியா? செக்ஷன் 22 prohibition of advertisement. இது என்னன்னு பார்ப்போம். சப்செக்ஷன் 1 no person, organization, genetic counseling center, genetic lab or genetic clinic so and so having ultrasound machine or imaging machine or so and so capable of undertaking determination of sex or fetus or sex selection shall issue, publish, distribute, communicate or cause to be issued, published, distributed or communicated advertisement in any form including internet regarding facilities of prenatal determination of sex or sex selection before conception available at such center, lab, clinic or any other place அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்த ஒரு அமைப்பிற்கு, ஒரு தனிநபரா இருக்கலாம், ஒரு டாக்டர் இண்டிவிஜுவல் டாக்டரா இருக்கலாம், இல்ல நம்ம பார்த்த மாதிரி நர்சிங் ஹோம், ஜெனட்டிக்கல் கிளினிக்கல் கவுன்சிலிங் ஆர் லேப் ஆர் டெஸ்ட், அந்த இதெல்லாம் இருக்கலாம். அந்த எங்க அதற்கான வசதி இருக்கோ அந்த நிறுவனமோ அந்த தனிநபரோ எந்த ஒரு விளம்பரத்தையும் பிரயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது இன்டர்நெட்லயா இருக்கட்டும், இல்ல எனி அதர் மீடியால இருக்கட்டும், they shall not communicate or cause to issue, publish, distribute or communicate so with relating to that we are providing such facility அப்படிங்கிற அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 22 சப்செக்ஷன் 1. தென் சப்செக்ஷன் 2 no person or organization including so and so or communicated any advertisement in any manner regarding prenatal determination or preconception selection of sex by any means whatsoever scientific or otherwise அப்படின்னு சொல்றாங்க. ஸோ போன இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, போன இதுல they are specifically speaking with regard to internet. இன்டர்நெட்ல நீங்க எந்த வகையிலையும் விளம்பரப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றது சப்செக்ஷன் 1. சப்செக்ஷன் 2ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, in any manner by any means whatsoever scientific or otherwise, ஒரு அறிவியல் ரீதியாக அல்லது வேற ஏதேனும் ஒரு முறை இல்ல, அதாவது மறைமுகமாக. சில பேர் என்ன சொல்லுவாங்க, சாத்தியக்கூறுகளை நாங்க சொல்றது ஒரு 80% உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக தூண்டக்கூடிய வகையில scientifically also they cannot make any propaganda or advertise that they can do so and so things அப்படிங்கிறது subsection 2. Then subsection 3, any person who contravenes the provisions of subsection 1 or subsection 2 shall be punishable with imprisonment for a term which may extend to 3 years and with fine which may extend to 10,000 rupees. அப்ப நீங்க சிம்பிளா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, செக்ஷன் 22 is prohibiting advertisement. அதற்கான தண்டனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 வருடங்கள் சிறை தண்டனையோ அல்லது 10,000 ரூபாய் வரைக்கும் அபராதமோ. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். Then explanation. For the purposes of this section, advertisement includes any notice, circular, label, wrapper or other document including advertisement through internet or any other media in electronic or print form, and also includes any visible representation made by means of any hoarding, wall painting, signal, light, sound, smoke or gas. அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. சரியா? இதுதான் section 22, which prohibits advertisement and provides punishment for violating that advertisement பண்றது. Then section 23, offenses and penalties. Offenses எதெல்லாம் மற்ற தண்டனைகள் அப்படிங்கறத செக்ஷன் 23ல சொல்லப்பட்டிருக்கு. It has totally 4 subsections. Subsection 1, any medical genetist, gynecologist, registered medical practitioner or any person who owns so and so. சரியா? அந்த genetic counseling center, lab or clinic or is employed in such a center, lab or clinic and renders his professional or technical services to or at such center, lab or clinic whether on a honorary basis or otherwise, and who contravenes any of the provisions of this act or rules made thereunder shall be punished with imprisonment for a term which may extend to 3 years and with fine which may extend to 10,000 rupees, and on any subsequent conviction with imprisonment which may extend to 5 years and with fine which may extend to 50,000 rupees அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நபர் முதல் முறை அந்த மருத்துவமனை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர், he may be a medical genetist, gynecologist, so and so person or any person employed under them. சில ஹாஸ்பிட்டல்லாம்
ஊரக பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா they might be engaging an agent to do such activity. The doctor or that profession would not directly involve, but they would have some kind of agents. அந்த இதுல வேலை பார்க்கக்கூடிய அந்த வார்ட் பாய் அல்ல வேற யாரோ கூட இருப்பாங்க. சோ அப்ப அத்தகைய நபர்களும் கூட who is employed in such a center and renders his professional or technical services to or at such a center and contravenes any of the provisions of this act அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் முதல் முறை அந்த குற்றத்தை செய்தால் அவர்களுக்கு 10,000 ரூபாய் அபராதமும் 3 வருட தண்டனையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சப்சிக்வெண்டா செய்யும் பொழுது 5 வருட தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்றதுதான் சப்செக்ஷன் 1. தென் சப்செக்ஷன் 2. சப்செக்ஷன் 2 தான் ரொம்ப முக்கியம். நான் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல பார்த்திருக்கேன். ரீசெண்டா கூட குழந்தை பிறந்த போது கூட போய் பார்த்திருக்கேன். The name of the registered medical practitioner shall be reported by the appropriate authority to the state medical council concerned for taking necessary action, including suspension of registration if the charges are framed by the court until the case is disposed of, and on conviction for removal of his name from the register of the council for a period of 5 years for the first offense and permanently for the subsequent offense. So 23 subsection 2 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப அத்தகைய ஒரு நிறுவனத்தின் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விட்டால் தற்காலிகமாக அந்த வழக்கை முடிக்கும் வரைக்கும் டிஸ்போஸ் பண்ற வரைக்கும் அவருடைய நேம அந்த ரோல்ல இருந்து என்ன பண்ணிருக்கணும், சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட். அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதை வந்து 5 வருடம் வரைக்கும் அவங்க பிராக்டிஸ் பண்ண முடியாது. அதை வந்து அந்த ரோல்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கும். அதே அவர்கள் மறுபடியும் செய்தால் ஆயுள் முழுவதற்கும் அவருடைய நேம அந்த ஸ்டேட் மெடிக்கல் ரெஜிஸ்டர்ல இருந்து நீக்கிடணும் அப்படின்னு சொல்றதுதான் சொல்லக்கூடியதுதான் சப்செக்ஷன் 2 ஆஃப் செக்ஷன் 23. சரியா? தென் சப்செக்ஷன் 3, எனி பர்சன் who seeks the aid of the so and so. அதாவது அந்த சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா, லஞ்சம் கொடுப்பவர்கள் போல் எவர் ஒருவரை அணுகி அந்த மருத்துவரை தூண்டி ஆசையை காட்டி நான் 10,000 ரூபாய் கொடுக்குறேன். இப்ப கிராமப்புறத்துல ஒரு கிளினிக் வச்சிருக்கவங்களுக்கு 10,000 ரூபாய் பெரிய விஷயமா இருக்கும். சோ அப்ப எவர் ஒருவர் அணுகி இந்த செயலை செய்கிறாரோ அவருக்கு என்ன தண்டனை அப்படிங்கறத பார்க்க போறோம். சப்செக்ஷன் 3, எனி பர்சன் who seeks the aid of any counseling center, genetic lab, clinic or so and so clinic, medical gynecologist, gynecologist, sonologist or so and so person for sex selection or for conducting prenatal diagnostic techniques on any pregnant woman for purposes other than those specified in subsection 2 of section 4. அதாவது அந்த அப்நார்மாலிட்டிஸ தெரிஞ்சுப்பதற்காக இல்லாம ஒரு டயக்னோசிஸ் பர்பஸ்க்காக இல்லாம நிச்சயமாக இந்த பாலினத்தை தேர்வு செய்வதற்காகத்தான் எவர் ஒருவர் அந்த சென்டர்ஸையோ அல்லது டாக்டர்ஸையோ அல்லது ப்ரொஃபஷனல்ஸையோ அணுகிறார்களோ அவர்களுக்கு ஷால் பி பனிஷபிள் வித் இம்ப்ரிசன்மென்ட் ஃபார் a term which may extend to 3 years and with fine which may extend to 50,000 rupees for the first offense and for any subsequent offense with imprisonment which may extend to 5 years and with fine which may extend to 1 lakh rupees அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எவர் ஒருவர் அணுகுகிறாரோ he may be even an agent or he may even be the father or grandfather or any other relative of that pregnant woman. அப்ப அப்படி அணுகி இந்த சோதனையை எடுப்பதற்கு ஒருவர் முயற்சி செய்தால் அவர்களுக்கான தண்டனை என்ன? முதல் முறை 3 வருடங்கள் வரைக்கும் அல்லது 50,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கலாம். மறுபடியும் செய்யும் பொழுது 5 வருடங்கள் வரைக்கும் அல்லது 1,00,000 ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Then subsection 4, for the removal of doubts, it is hereby provided that the provisions of subsection 3 shall not apply to the woman who was compelled to undergo such diagnostic techniques or such selection அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கருவுற்ற அந்த பெண்ணிற்கு தண்டனை விதிப்பது தடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா no woman would like to take such test இல்லையா? So they are doing by compulsion அப்படின்னு சொன்னால் இதுல அவங்கள தண்டிக்க முடியாது. அவங்க வாலண்டரியா பண்ண கண்டிப்பா தண்டிக்கலாம். Only on the cases where she has been forced to take this test by compulsion, then she cannot be treated as an accused, but she herself is a victim இல்லையா? சரி, ஓகே. Then section 24, presumption in the case of conduct of prenatal diagnostic techniques. Presumption அப்படிங்கிறது என்னன்னா அந்த burden of proof யாருக்கிட்ட இருக்கு? Some person has been violated the provision of section 22, advertisement பண்ணிட்டாங்க. இல்ல section 23ல என்ன பண்ணிட்டாங்க, அந்த நபர் அந்த டாக்டரோ இல்ல அதுல ஒர்க் பண்ணக்கூடிய நபரோ இல்ல யாரோ ஒருத்தர் அணுகி ஒரு இதை பண்ணிட்டாங்க. அப்ப என்ன presumption இருக்கும் அப்படிங்கிறது தான் section 24. Presumption in the case of conduct of prenatal diagnostic techniques, notwithstanding anything contained in the Indian Evidence Act, the court shall presume unless the contrary is proved that the pregnant woman was compelled by her husband or any other relative as the case may be to undergo prenatal diagnostic technique
for the purposes other than those specified in subsection 2 of section 4, and such person shall be liable for abatement of an offense under subsection 3 of section 23 shall be punishable for the offense specified in that section. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, the burden of shift to that person, யார் மேல குற்றம் சுமத்தப்பட்டிருக்கோ அவர் கம்பல் செய்துதான். நம்ம இப்ப லாஸ்ட் இது பார்த்தோம், சப்செக்ஷன் 3 ஆஃப் செக்ஷன் 23ல பார்த்தோம். எவர் ஒருவர் அந்த கருவுற்ற பெண்ணை, அந்த கர்ப்பிணி பெண்ணை கம்பல் பண்ணி இந்த டெஸ்ட் கொண்டு போறாரோ அவர் இந்த குற்றத்தை தூண்டியவராக கருதி அவருக்கும் அந்த அஃபென்ஸ்ல செக்ஷன் 23ல என்ன தண்டனை வழங்கப்பட்டிருக்கோ அதே இதற்கு அவர் பொறுப்பாவார். சோ the burden is on him. அதுதான் சொல்லப்படுது செக்ஷன் 24. சரியா? Then section 25, penalty for contravention of the provisions of the act or rules for which no specific punishment is provided. சோ அப்ப இந்த சட்டத்துல ஏதோ ஒரு ப்ரொவிஷன்ஸை மீறி இருக்காங்க, அதற்கு என்று தனியாக தண்டனை குறிப்பிடப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்தால் அதற்கான தண்டனை என்ன அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 25. whoever section 25 penalty for contravention of the provisions of the act or rules for which no specific punishment is provided. Whoever contravenes any of the provisions of this act or any rules made thereunder for which no penalty has been elsewhere provided in this act shall be punishable with imprisonment for a term which may extend to 3 months or with fine which may extend to 1,000 rupees or with both, and in the case of continuing contravention with an additional fine which may extend to 500 rupees for every day during which such contravention continues after conviction for the first such contravention அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கு 3 மாதங்கள் வரைக்கும் தண்டனையோ அல்லது அபராதமோ விதிக்கப்படும். அந்த அவர்கள் தொடர்ந்து இதை செய்து கொண்டிருந்தால் ஒவ்வொரு நாளும் 500 ரூபாய் ஃபார் எவ்ரி டே ஃபார் கான்ட்ரவேனிங் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தென் செக்ஷன் 26 அஃபென்சஸ் பை கம்பெனிஸ். இது காமன் ஆஸ்பெக்ட் தான், எல்லா சென்ட்ரல் மைனர் ஆக்ட்லையும் நம்ம பார்ப்போம். அதாவது கம்பெனில இருக்கக்கூடிய நபர்கள் who is involved in the management or daily activities of the companies, அவர்கள் இதை செயலை செய்தால் அந்த கம்பெனிக்கும் அந்த நபர்களுக்கும் சேர்த்தே என்னது அந்த தண்டனை வழங்கப்படும். ஒன்னு, provided if they proved that they do not know, அதாவது அவங்க ஆர்டினரி ப்ரூடென்ட்டா எல்லா சேஃப்கார்ட் மெஷர்ஸும் பண்ணியும் அவர்களுக்கு தெரியாமல் இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவர்கள் அந்த இடத்திற்கு ஓனரா இருப்பாங்க. அந்த கம்பெனி ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு கம்பெனி ஆக்ட்ல பதிவு செய்யப்பட்டிருக்கும். அவர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய அவரோட சபார்டினேட்ஸோ இல்ல வேற யாரோ பணத்துக்கு ஆசைப்பட்டு அதை பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இஃப் தே ஹவ் நாட் இன்வால்வ் இன் திஸ் அப்படின்னு சொல்லி இஃப் தே எஸ்டாப்ளிஷ் தேர் இன்னசென்ஸ் தென் தே கேனாட் பி பனிஷ்ட். அது ஒண்ணு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த கம்பெனி பிளஸ் அந்த நபர் இருவரும் சேர்ந்து தண்டிக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அந்த நிறுவனத்தில் அந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய கொல்யூஷன்ல கன்னிவென்ஸ்ல தான் இந்த அஃபென்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா இட் இஸ் இம்மெட்டீரியல் தட் தே ஆர் இன்வால்வ் இன் த பிசினஸ் ஆக்டிவிட்டி ஆஃப் த கம்பெனி அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அந்த நபர் யாராக இருந்தாலும் சரி, ஒரு சூப்பர்வைசரியா இருந்தாலும் சரி, ஒரு மேனேஜராக இருந்தாலும் சரி, அல்லது வேற ஏதேனும் பதவியில் இருப்பவராக இருந்தாலும் சரி, அவரோட சூழ்ச்சியினால் தான், அவருடைய தொடர்ச்சியினால் தான் இந்த சம்பவம் நடந்தா he would also be liable அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். with regard to firms they would be labeled as partners. இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றதுதான் என்னது செக்ஷன் 26 offenses by companies. சரியா? then section 27 section 27 என்னன்னு பாத்தீங்கன்னா, nature of the offense. offense under this act would be cognizable, non-bailable and non-compoundable. சமரசம் செய்து கொள்ள முடியாது. செக்ஷன் 320 சிஆர்பிசில அதுதான் நான் காம்பவுண்டபிள், நான் பெயிலபிள். அப்புறமா செக்ஷன் 2 கிளாஸ் சிஆர்பிசி படி இது ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் a person can be arrested without a warrant. அதுதான் காக்னிசபிள் அஃபென்ஸ். சரியா? தென் செக்ஷன் 28 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன். சப்செக்ஷன் 1 no court shall take cognizance of an offense under this act except on a complaint made by, so that locus standi அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, யார் புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னு பார்த்தா 28 subsection 1A, the appropriate authority concerned or any officer authorized in this behalf by the central government or state government as the case may be, or the appropriate authority, or B, a person who has given notice of not less than 15 days in the manner prescribed to the appropriate authority of the alleged offense and of his intention to make a complaint to the court அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நார்மலா ஒரு கோர்ட் காக்னிசன்ஸ் எடுக்க கூடாது எக்ஸப்ட் பை த பர்சன் ஆத்தரைஸ்டு பை த கவர்மெண்ட். ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு நபர் நம்மள மாதிரி ஒரு
ஒரு சோசியல் பர்சன் வச்சுக்கோங்களேன், அவர் வந்து அந்த அப்ராப்ரியேட் அத்தாரிட்டிக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி இவங்க வந்து இந்த அஃபென்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நோட்டீஸ் கொடுத்து 15 நாள் லேப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்ப அவருடைய கம்ப்ளைண்ட்ட செக்ஷன் 200ல பிரைவேட் கம்ப்ளைண்ட்ட கூட அந்த கோர்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம்? இட் கேன் டேக் காக்னிசன்ஸ் அண்ட் டேக் அப்ராப்ரியேட் மெஷர்ஸ். சரியா? தென் explanation for this purposes of this clause, person includes a social organization. Then subsection 2, no court other than that of metropolitan magistrate or judicial magistrate of first class shall try any offense punishable under this act அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Then subsection 3, where a complaint has been made under sub class B of subsection 1, the court may and demand direct the appropriate authority to make available copies of the relevant records in possession to such person. அதாவது எவர் ஒருவர் அந்த 15 நாள் நோட்டீஸ் கொடுத்திருக்காரோ அப்ப அந்த நபருக்கு அந்த அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி காப்பீஸை ஃபர்னிஷ் பண்ணணும் வித் ரிகார்ட் டு த கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட் உத்தரவு பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செக்ஷன்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்கு பாத்தீங்களா? அந்த என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட் இருக்கு இல்லையா? ஒரு சில அஃபென்ஸை 2வது முறை செய்யும் பொழுது 5 வருடங்கள் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். ஒரு மேஜிஸ்ட்ரேட் 5 வருடம் வந்து தண்டனை கொடுக்க முடியாது இல்லையா? 3 வருடங்கள் வரைக்கும் தான் கொடுப்பாரு. அப்ப அந்த மாதிரி டைம்ல அவர் என்ன பண்ணுவாருன்றத நம்ம சிஆர்பிசில பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம்? அந்த சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கோ அல்லது கோர்ட் ஆஃப் செஷனுக்கு கமிட்டல் பண்ணிட்டு என்ன இதுவோ அதை பண்ணிடுவாரு. அவர்கள் அந்த சாட்சியங்களை எடுத்து உரிய தீர்ப்பினை வழங்குவார்கள் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அதை நீங்க மறந்துடக்கூடாது. சரியா? தென் சாப்டர் 8 மிசலேனியஸ், அதுல பாத்தீங்கன்னா செக்ஷன் 29 to 34 இந்த 4 விஷயங்கள் இருக்கு. அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 29 மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இந்த ஆவணங்களை எத்தனை நாள் பாதுகாத்து வைக்க வேண்டும்? ஒரு ஹாஸ்பிட்டல் மேல ஒரு புகார் இருக்கு, அந்த புகாரை விசாரிக்கணும். அப்ப அவங்க என்ன பண்ணக்கூடாது? they should not tamper the evidence. அப்ப அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்ட்ல 2 வருடங்கள் வரைக்கும் அந்த சோனாலஜிஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணுமா அந்த டாக்குமெண்ட்ஸ். எப்ப வேணாலும் ஆடிட்டோ இல்ல ஏதோ போகும் பொழுது இந்த 2 வருட காலத்தில் இந்த மருத்துவமனையில் எத்தனை பேருக்கு இந்த பகுப்பாய்வு செய்யப்பட்டது, டயக்னாஸ்டிக் செய்யப்பட்டது, ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் டெஸ்ட், அவருடைய பிரிஸ்கிரிப்ஷன் என்ன, எதன் அடிப்படையில், எந்த காரணத்திற்காக. ஏன்னா ஒன்லி ஃபார் டயக்னாஸ்டிக் ஹேஸ் டு டிடெக்ட் எனி அப்நார்மாலிட்டி தான் அந்த டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தோம். அப்ப அந்த டைம் பீரியட் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 29 மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், all records, charts, forms, reports, consent letters and all other documents required to be maintained under this act and the rules shall be preserved for a period of 2 years or for such period as may be prescribed. அப்ப 2 வருடங்களுக்கு அத பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. Provided that if any criminal or other proceedings has been initiated, it shall be preserved till the final disposal of the proceedings. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த செக்ஷன் 22 இல்ல 23 வயலேஷனுக்காக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? அந்த வழக்கு முடியும் வரைக்கும் அந்த ஆவணங்களை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும். they cannot come and say before the court no we don't preserve or we don't keep records of so and so இதுன்றத சொல்றத லைட்டர் நோட்ல எடுத்துக்க முடியாது. சரியா? Then subsection 2, all such records at all reasonable times be made available for inspection to the appropriate authority or to any other person authorized by the appropriate authority in this behalf. இதான் section 29 maintenance of records. Then section 30 power to search and seize records. அதுக்கு என்ன அதிகாரம் பயன்படுத்தப்படும் பாத்தீங்கன்னா சிஆர்பிசில with regard to search, seizure and confiscation நம்ம பார்ப்போம் இல்லையா? செக்ஷன் 91 to செக்ஷன் 100 சிஆர்பிசில அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அந்த ப்ரொசீஜர் தான் இது சம்பந்தப்பட்ட சர்ச் அண்ட் சீஷர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 30 அப்ளை டு எவ்ரி சர்ச் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சர்ச் பண்ணக்கூடிய அதிகாரி அங்க இருக்கக்கூடிய ஆவணங்களை ப்ரிசர்வ் பண்ணணுங்கிற நோக்கத்துல தவறு செய்திருப்பது அப்படிங்கிற அனுமானத்துல அவருக்கு ஒரு ரீசனபிள் இது தெரியுது அப்படின்னு சொன்னா he may even seal that premises so that such evidence should not be taken away அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 30. Then section 31 is protection of action taken in good faith. அந்த அத்தாரிட்டி மீது என்ன பண்ணக்கூடாது? ஒரு சூட்டோ இல்ல ப்ரொசீடிங்ஸோ இனிஷியேட் பண்ண முடியாது if he has acted in good faith or for bona fide reasons. இது செக்ஷன் 31. Then section 31A is with regard to removal of difficulties. So removal of difficulties என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இதோடைய இன்டர்பிரிட்டேஷன்ல ஒரு சில தேவைப்பாடுகள் ஏற்படுது அப்படின்னு சொன்னா the central government may by proper regulation by publishing in the official gazette make provisions to so and so things. அதுக்கு அடுத்த செக்ஷன் 32 last section is power to make rules. எது சம்பந்தமாக?
அந்த ஆவணங்களை எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும், அந்த அத்தாரிட்டி எத்தனை மணிக்கு போய் சீஸ் பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசைட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ.